மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PHP ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு PHP ஃபைல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நோட்பேட் வேணும், அதுக்கப்புறம் Xampp அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, ஸோ மொத்தம் 3 வேணும் உங்களுக்கு. இப்போ நான் 3 வச்சுருக்கேன். ஒரு நோட்பேட், Xampp ஆப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரௌசர் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைல் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட்ல போயிட்டு Xampp அப்படின்ற ஃபோல்டர் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுல Xampp கண்ட்ரோல் பேனல் எங்க இருக்குன்னு பார்த்து ஓபன் பண்ணுங்க. நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்பாச்சின்னு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இங்கே அப்பாச்சின்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு எல்லோ கலரில் தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. அந்த வெப் சர்வரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபைலை சேவ் பண்ண ஆரம்பிங்க. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப் சர்வர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த லொக்கேஷன் போயிட்டு Xampp அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த வெப் சர்வரில் நீங்கள் htdocs ஒன்று இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல்ஸை சேவ் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் ஹாய்னு வச்சுக்கிறேன். ஹாய்னு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம் அந்த ஃபைல்ஸை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேவஸ் கொடுக்குறேன். சேவஸ் கொடுத்து சி டிரைவில் Xampp போயிட்டு htdocs போயிட்டு அதுக்குள்ளே ஹாய்ன்ற ஃபோல்டர் கிளிக் பண்ணி இங்கே நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைல் நேம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா hi.php அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லா PHP ஃபைலும் எக்ஸ்டென்ஷன் .phpல சேவ் ஆயிருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ப்ரௌசரில் லோக்கல் கோஸ்ட்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர் கொடுங்க. நம்ம என்ன ஃபோல்டர் கொடுத்தோம், ஹாய்னு கொடுத்தோம். ஸோ அந்த ஃபோல்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபைலோ அந்த ஃபைலை கொடுங்க, hi.php கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. சரியா? இப்போ நமக்கு அது அவுட்புட் கிளியராக கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சாப்டர் 5ல இருக்கும் ஃபங்க்ஷன் அண்ட் அரேன்னு. ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம், எக்ஸாம்பிள் 1 பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 1 உண்டான ப்ரோக்ராம். அதாவது ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் 2 ஆர்குமெண்ட் பார்த்துருப்போம். அந்த 2 ஆர்குமெண்டோட ப்ரோக்ராம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ஆர்குமெண்ட், இது வந்து ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இங்கே இருக்க வேல்யூ வந்து எஸ் நேமில் ஸ்டோர் ஆகும், இந்த 200ன்றது ஸ்ட்ரென்த்தில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் இதுதான். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, 2 நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து நான் இங்கே சம்னு கொடுத்துருக்கேன், நான் இங்கே சம்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த அவுட்புட் தான் நமக்கு அங்கே கிடைச்சிருக்கும். கிளியர்? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்கலாம். தேங்க்யூ.